கர்த்தருக்குரிய மகிமை செலுத்தணும். அந்த மகிமையை செலுத்த அதை தான் சொல்கிறாங்க அவங்க. see why it is written here ஏனென்றால் நமக்கு ஒரு பாடம் மேலே அங்கே தான் அப்படி தான் ஓடிட்டுருக்குது, நீயும் இதை ஃபாலோ பண்ணு, அதுக்கு தான் எழுதி வச்சுருக்காரு. இது இல்லாட்டி வெளிப்படுத்தின விசேஷமே வந்திருக்காது. மகிமை, தேவனுக்கு மகிமையை செலுத்தாவிட்டால் என்ன ஆகும்? நம்மளுக்கு we surround ourselves with failures. எல்லாத்துக்கும் மகிமை, தேவனுடைய மகிமை இல்லாமல் போக முடியாது. மோசே தான் சொல்கிறாரு, உங்கள் சமூகம் உங்கள் மகிமை எனக்கு முன்னால் போட்டும். இன்றைக்கி இந்த மகிமை நம்மளோட வாசம் பண்ணணும். அதான் மகிமை, கனம், மரியாதை. ஒரு சிருஷ்டிகர் அப்படின்னு நம்ம கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம நீஸ் ஹேவ் டு பெண்ட் டவுன், நமது கால்கள் முடங்கி அவரை நோக்கி தாழ விழுந்து பணிஞ்சிருவோம். ஏனென்றால் he is worthy to be worshipped and praised and glorified because he created us. அவர் நம்மளை உருவாக்குறது நோக்கமே தன்னை worship பண்ணுறதுக்காக.